ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக நானே வந்து ஒரு மைனஸ் ரெடி பண்ணி ஒரு ரோல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பட் இந்த ரோலுக்காக இந்த வீடியோ கிடையாது, இந்த மைனஸ்க்காக தான். ஏன்னா மைனஸ் வந்து நான் திடீர்னு ட்ரை பண்ணேன். சும்மா நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, போர் அடிக்கிறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு இப்போ நைட்டு டின்னர் செய்கிற வேலை இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் நான் இந்த மைனஸ் ரெடி பண்ணேன். பட்டு செம்ம க்ரீமியாக ரொம்ப ரிச் இந்த அளவுக்கு வரும் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நினைக்கவே இல்லை. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. பட் என்னால் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. நான் இப்போயே ஒரு வீடியோ எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இப்போவே கடன்னு ரெடி பண்ணேன். நான் இதுக்கே பார்த்தீங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை 2 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது குட்டி குட்டி பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஒரு எலுமிச்சப்பழ சாறு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த மைனஸ் வீடியோ எடுக்காதனால எனக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் இந்த நம்ம இந்த ஸ்டஃப்புக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி நான் ஒரு முறையும் நீங்கள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றினேன் ஃபஸ்ட்டு. அரைச்சிட்டு பார்க்கும்பொழுது நல்ல லிக்விடாக இருந்துச்சு. அதாவது பால் திக்காக காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைமும் வந்து நான் ஒரு 50லேருந்து 60 கிராம் எண்ணெய் ஊற்றினேன். ஊற்றிட்டு பார்க்கும்பொழுது நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்தது. 40 செகண்ட் பீட் பண்ணேன். திருப்பி 3வது முறையும் நான் வந்து 50லேருந்து 60 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பி 40 செகண்டுக்கு கைவிடாமல் பீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக எனக்கு அது கிடச்சிது. ஸோ ஸ்டஃப்புக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போது காலையில் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. 2 சிக்கன் பீஸ் தான் இருந்தது வீட்டில், கிரேவியில் இருந்தது. ஸோ அதையே ஆட் பண்ணி எப்பவும் போல் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பழம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த சிக்கனும் அதுலேயும் போட்டுட்டேன். இது ஒரு மிக்ஸ் அப்படியே ஃபுல்லாக, அதாவது முட்டை ரொம்ப வேகக்கூடாது. அந்த வெங்காயத்தை போட்டிங்கல்ல, அந்த எண்ணெய் சூட்லேயே இந்த முட்டை வெந்தால் போதும். அதிலே சிக்கன் போட்டு ஒரு ரோல் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெரட்டி ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் ஆக்சுவலி நான். ஸோ மாற்றிட்டு இப்போ இதை உள்ளே வைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணேன், 1 கப் மைதா, 1 கப் வந்து கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு வந்து ஆக்சுவலி 2 நாள் முன்னாடியே எனக்கிட்ட அந்த ஃப்ராங்கி ஒன்று பண்ணேன் நான் பட்டரில், நானே பன்னீர் பண்ணதில். ஸோ அப்போ நான் மறுநாள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன், பண்ணலை. பட் இன்றைக்கி எங்களுக்கு சர்ச்சில் வந்து ஹர்பீன் பண்டிகைன்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்களே பே பண்ணி வாங்குறது தான். ஸோ நிறைய பிரியாணி வாங்கிட்டோம் போல், 2 பார்சல் மீந்துருச்சு. ஆனால் அவன் மத்தியானத்துலேருந்து இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்கா, எனக்கு மட்டன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நிறைய வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றதுனால நிறைய சாப்பிட்டுட்டா ஸ்நாக்ஸு. அதனால் நான் மத்தியானம் அவள் சாப்பிட்லன்றது பெருசாக கவலைப்படல. நைட்டுக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதனால் நைட்டு திடீர்னு 11 o'clock இது திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துன்னு எனக்கு இப்போ எனக்கு செஞ்சே ஆகணும் நீட்டாக ஏதாவது. ஸோ அதுக்காக பண்ணது தான். ஸோ இந்த சப்பாத்தி வந்து நான் அது மாதிரி திரட்டி ஒன்றுனா செஞ்சு லைனாக அடிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் இது நான் வீடியோ எடுக்கிற ஐடியாலேயே பண்ணலன்றதுனால உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றுனா லைனாக அடிக்கிட்டேன் ஆக்சுவலி. அடிக்கிட்டு இப்போது நான் மைனஸ் வந்து இந்த செய்கிற கேப்பில் ஏன் வெளியே இருக்கணும்னு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் அந்த மைனஸ் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த ரிச் குவாலிட்டிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே எண்ணெய் தான் முக்கியம். 2 முட்டைக்கு கண்டிப்பாக நீங்கள் 200 கிராம் எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ க்ரீமி. ஆயில் தான் அதில் மெயின் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. மசாலா ஸ்பைசஸ்லாம் உங்களோட விருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. என்ன வேணாலும் போட்டுக்கலாம், புதினா இல்லை கொத்தமல்லி இல்லைனா பூண்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆயில் மட்டும் கண்டிப்பாக 2 முட்டைக்கு நான் ஃபுல் மஞ்சளும் எல்லோவும் சேர்த்து தான் போட்டேன். அதாவது மஞ்சளும் ஒயிட்டும் சேர்த்து தான் போட்டு உலர்றேன் எண்ணெய்க்கு போட்டுட்டேன். இப்போது அந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு இந்த மைனஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி திகட்டவே இல்லை. நான் வந்து லெமன் மட்டும் கொஞ்சம் ஒரு பழம் தான் ஃபஸ்ட்டு புழிஞ்சேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்ட்டு திரும்பி ஒரு 1/2 பழம் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அந்த புளிப்பும் அந்த மிளகாய் பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் தாங்க இதில் ஹைலைட்டே. ரொம்ப சூப்பராக வந்தது. இப்போவே எனக்கு இந்த வீடியோ போட்டு ஆகணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே கடகடன்னு மைனஸ். அதனால் நான் மைனஸ் திரும்பி ப்ராப்பராக ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ஈஸி இந்த மைனஸ் தான்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.